பத்மநாபுரம் தொகுதியில் பேசிட்டு இருக்கேன். அதுக்குரிய டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் பல்வேறு நேரங்களில் சொல்லியாங்க, போராடுவேன், தனியார் காடு சூழியல் சட்டத்திற்காக போராடுவேன் என்று சொன்னாங்க. சமீபத்துல முந்தா நாள் கனிமொழி எம்பி மரியாதைக்குரியவர்கள் வந்திருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் வந்திருந்தாங்க ஒரு நேத்தைக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த வேட்பாளர் தான் சொல்லியாங்க தனியார் காடு ரப்பருக்கு விலக்களிப்பதற்கு சட்டமன்றத்தில் போராடுவேன்னு சொல்லியாங்க. ஐயா காமராஜருடைய வழி வந்தவங்க தான் இவங்க கனிமொழி அம்மா. ஏன்னா அவங்க இப்ப கலைஞருடைய ஃபேமிலியில இவங்க இணைக்கப்பட்டவர்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் தூத்துக்குடியில நிக்காங்க. அவங்களுக்கு குமரி மாவட்டத்துல இருந்து மீனவர்களுக்கு வாக்கு மட்டும் போதும்னு சொல்லியாங்க. இல்ல, தான் சார்ந்த சமூகத்தினருடைய ஓட்டு போட்டாதான் இந்த 6 கட்சியின் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றியை நிர்ணயம் செய்ய முடியும். இந்த முறை நீங்க தெளிவாப்பாங்க. டிவிக்கு கட்சி புதிதாக களமிறங்கி இருக்கு. சுமார் ஒரு 15 விழுக்காடு வாக்குகளை கிறிஸ்தவர்களுக்கு வாக்கானாலும் கட்டாயம் வாங்கியே தீருவாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில, இந்த நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையில நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் போயிட்டே இருக்கிறீங்க. ஆனா ரப்பருக்கு விலக்களிப்பேன்னு நீங்க ரப்பருக்கு விலக்களிப்பேன்னு சொல்லியாச்சுன்னா உங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்குரிய மகாராணி சொல்லி இருக்காங்கன்னு தெளிவாக அந்த ஓட்ட போடுவாங்க. இல்லாத நீங்க சோனலும் வட்டங்களும் மாவட்டங்களையும் அமைத்து உங்கள்கிட்ட அவங்களுடைய பலனை பெற்று போவாங்க. அவங்க இரு புறமும் வெட்டுவாங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாகும். உங்கள்கிட்ட இப்ப சோனல் அப்படின்னு நீங்க வச்சிருக்கக்கூடியது தேர்தல் பொறுப்பாளர்களாக வச்சிருக்கக்கூடியது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. பத்மநாபுரம் தொகுதியினுடைய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மந்திரியையும் சீட்டு கொடுக்காதது. அப்ப எந்த அளவு உங்களுக்கு இவரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது எனக்கு செல்ல தெரியல. நீங்க வெற்றி பெறணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் அடிப்படையா 45 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில பயணிக்கவன். என்னுடைய நோக்கம் உங்களுக்காக இந்த விஷயத்தை தான் சொல்லேன். நீங்க என்னுடைய கோரிக்கை ஆனா விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த மக்களுடைய என் சமூகம் சார்ந்தவர்களுக்கு தனியார் காடு சூழியல் சட்டத்திலிருந்து விலக்களிப்பதற்கு நீங்கள் ஏன் தயங்குகின்றீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. அப்ப நீங்க மேலண்டு வாரீங்க, இந்த இன்னும் கொஞ்ச நாட்கள் வருவீங்க. வரக்கூடிய நேரத்துல அதிகாரப்பூர்வமாக உதயநிதி ஸ்டாலின் ஆனாலும் சரி, கனிமொழி எம்பி ஆனாலும் சரி, ஏன் முதல்வருக்கு பார்வைக்கு போகல? இந்த இடையில் நிற்கின்ற இடைத்தரகர்கள் எங்களுடைய செய்தியை உங்களுக்கு தரையிலன்னு தான் சொல்லி. முதல்வர் நல்ல முதல்வர் தான், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய செய்தியை உங்கள்கிட்ட சொல்லல. இவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரும் போராடுவேன்னு சொல்லியாரு. வெற்றி பெற்ற மறுநாள் உங்களுக்கு எதிராகவே போராடிட்டு இருப்பாரு. எனவேதான் உங்களுடைய ஆர்வலர், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆர்வலர், விவசாயிகளுடைய குரலாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டே இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ போடியான தெளிவாக சொல்லி, நீங்க செருப்பாலூர்ல வந்த நேரத்துல கூட மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறையினுடைய மந்திரி என்ன செய்யாரு, அந்த SDAT அது ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி அந்த இதுக்கு என்ன செய்யாங்க, அங்க உதாசீனப்படுத்திட்டு போறாங்க. விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு பேர் நின்னாங்க, அந்த நேரத்துல மந்திரி நின்னாருல்ல, ஏன் இறங்கி 10 நிமிடம் பேசி அந்த செய்தியை இந்த மக்களுக்கு ஸ்போர்ட்ஸை பத்தி சொல்லல? அந்த கூட்டம் அது சரியாக இல்லை. அரசு நிகழ்ச்சியை நீங்க உதாசீனப்படுத்திட்டு போறீங்க. உங்களை குற்றம் எல்லாம் சொல்லல. இந்த மக்கள் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். ஏன்னா இப்ப நீங்க நினைத்து கொள்ளலாம், 2021 மாதிரி CSI RC கிறிஸ்டின் எல்லாம் பழையது மாதிரி ஓட்டு போடுவாங்கன்னு. எனக்கு தெரிந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் டிவிக்கு இவங்க விஜய் கட்சி ஓட்டு போடுவேன் உள்ள மனநிலையில இருந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கைக்குரிய தனியார் காடு சூழியல் சட்டத்திலிருந்து விலக்களிப்பேன்னு சொன்னால் மட்டுமே சரி, போனா போட்டு நம்ம நிலங்கள் பாதுகாக்கப்படுது, நம்ம ரப்பர் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லி மீண்டும் ஓட்டு போடுவாங்க. இன்னும் காலம் கனிந்து இருக்கின்றது. உங்களுடைய பத்மநாபுரம் தொகுதியினுடைய வேட்பாளர் சொல்லியாரு, சன் நியூஸுக்கு சொல்லியாரு, ரப்பருக்காக தனியார் காடுக்காக போராடுவேன்னு. அரசு மூடு மைய பகுதியில அரசியலை தீர்மானிக்கக்கூடிய குலசேகர அரசு மூடு ஜங்ஷன்ல ஏன் கனிமொழி அம்மா அவர்கள் மற்ற திட்டங்களை அறிவிக்கீங்க? ரப்பரை பற்றி ஏன் சொல்லல? இவரு அந்த வேட்பாளர் இவங்கள்ட்ட கலந்துரையாடல் சொல்ல இல்லையா? ஏன் ரப்பரை பற்றி நீங்க சொல்ல இல்லை? ரப்பரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க விலக்களிப்பேன்னு சொல்லுங்க. உங்களுடைய இனம் இங்க நசுக்கப்படுது. அதே காருக்குள்ள இந்த தடை இதுவரை ஏற்படுத்தின அரசு முடி ஜங்ஷன்ல அம்மா கனிமொழி வந்த வாகனத்துல ஏன் உள்ள இருக்குதியா? ஏன் உங்களுடைய தலையை நீங்க வெளியில காட்ட இல்லை? மனோ தங்கராஜ் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்
ஏன் கனிமொழி எம்பி அவங்க அந்த ஸ்பீச் பண்ணாம நீங்க வெளியில வரல? நீங்க வந்திருந்தா தானே நீங்க சொல்லி கொடுப்பீங்க. இப்படி ஒரு பிரச்சனை இந்த சமூகத்துக்கு இருந்துட்டே இருக்குதுன்னு நீங்க சொல்ல இல்லையே. நீங்க சொல்லி இருந்தா இந்த மக்கள் 100 விழுக்காடு உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே. நீங்க ஏன் ரப்பருக்கு எதிரியாக இருக்கின்றீர்களா? இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எதிராக இருக்கின்றீர்களா? நான் இப்பவும் உங்கள் மேல பாசம் கொண்டுதான் சொல்லுவேன். விலக்களியுங்கள் ரப்பருக்கு, தனியார் காடுக்கு. கனிமொழி எம்பியிடம் நீங்க சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா என்னுடைய வயத்துல நீங்க கை வைக்காம நான் சும்மா இருக்கவே மாட்டேன். இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். நீங்க அதே வாகனத்துலதான் அன்னைக்கு இருக்கிறீங்க அரசு முடி ஜங்ஷன்ல. ஏன் சொல்லல என்பதுதான் என்னுடைய வணக்கம். அடுத்த வீடியோல மீண்டும் வருகின்றேன். நன்றி, வணக்கம்.